ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் ஒரு லோ பட்ஜெட்டில் அமைஞ்ச ஒரு இண்டிவிஜுவல் 3 BHK ஹவுஸை பற்றி தான் இந்த வீடியோவில் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன, இந்த வீட்டை எப்படி பிளான் பண்ணி கட்டியிருக்காங்கன்னு ஷோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய லோ பட்ஜெட் வீடியோகள் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போய் இந்த வீட்டை பற்றினா ஃபுல் டீட்டெயிலை தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் ரயில்வே ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. திண்டுக்கல் டு மாலப்பட்டி போகிற லைனில் பசுமை நகருக்கு ஆப்போசிட் சைடு இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட லேண்ட் ஏரியான்னு பார்த்தோம்னா மொத்தம் 1500 சதுரடியில் 1350 சதுரடி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட ஃபேஸிங்னு பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்து பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த வீடு முழுக்க வாஸ்து முறைப்படி பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட ப்ரைஸ்ன்னு பார்த்தோம்னா 53 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் தான், வாங்க பேசி குறைச்சி நம்ம வாங்கிக்கலாம். இந்த வீட்டோட ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா 25 அடி ரோடு ஃபேஸிங் கிடைக்குது. இந்த வீட்டுக்கு என்ட்ரி ஆகக்கூடிய ரோடு ஃபேஸிங் இது தான். பஸ் ஸ்டாப்பில் இருந்து வெறும் ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்குக்காக ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் டிசைனிங் ஒர்க்கும் மல்டி கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கும் கொடுத்து அழகாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா இன்டீரியர் ஒர்க்குமே பார்த்தோம்னா சொந்த வீட்டுக்கு பண்ணால் எப்படி பண்ணுவாங்களோ அது மாதிரி பார்த்து பக்காவாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மெட்டல் கேட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மெட்டல் கேட்டுமே நமக்கு ஹை கேஜில் கொடுத்து மல்டி கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. இந்த கேட்டில் பார்த்தோம் அப்படின்னா சிஎன்சி கட் மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் ஒரு சேஃப்டி பர்பஸுக்காக கொடுத்துருக்காங்க கம்ப்ளீட்டாக. கேட்டை ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம என்ட்ரி ஆனோம் அப்படின்னா இந்த வீட்டோட கார் பார்க்கிங் ஏரியா. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவோட சைஸ் நமக்கு என்னவா அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18க்கு 11 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே அமைஞ்சிருக்கு. அதே போல் ஃப்ளோரிங்கில் இருந்து ரூஃப் வரைக்குமே டைல்ஸை லேகிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. நாம் பார்க்குற இந்த வீட்டோட இன்டோர் அண்டு அவுட்டோர் ஏரியா ரெண்டுலேயுமே சன்லைட்டு உள்ளே வர்றதுக்கு தகுந்த மேனிக்க ஸ்பேசியஸான விண்டோஸ் அமைச்சிருக்காங்க. மாடிக்கு போகிறதுக்கான அவுட்டர் டார்கேஸ்ட்டுக்கு கீழேயே அவுட்டர் டாய்லெட் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் ஜல மூலையில் வாட்டர் டேங்க்கும் அண்டு போர்வெல்லும் போட்டிருக்காங்க. சன்லைட்டு உள்ளே வர்றதுக்கு தகுந்த மேனிக்க 2 ஸ்பேசியஸான விண்டோஸ் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. வாட்டர் டேங்க் பார்த்தோம்னா 6000 லிட்டர்லேயும் போர்வெல் 750 அடியிலையும் கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்டர் டாய்லெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வாஷிங் மிஷின் ப்ரொவேஷனும் அண்டு கம்ப்ரஸர் மோட்டர் ஃபிட் பண்ணுறதுக்கு தகுந்த மேனிக்க ஃபெசிலிட்டியோடு அமைஞ்சிருக்கு. இந்த அவுட்டர் டாய்லெட்டோட சைஸ் நமக்கு என்னவா அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6க்கு 4 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் டைப் மெத்தடில் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸ் டோருக்கு போகிறதுக்கான ஸ்டெப்ஸுமே பார்த்தோம்னா கம்ப்ளீட்டாக கிரானைட்டில் நமக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுதான் வீட்டோட ராஜநிலை. இந்த ராஜநிலை பார்த்தோம்னா 5க்கு 7ங்கிற சைஸில் கம்ப்ளீட்டாக பர்மா தேக்கில் டிசைனிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோரை ஓப்பன் பண்ணி நம்ம இப்போ என்ட்ரி ஆனோம்னா வீட்டோட லிவிங் ஹால். இந்த லிவிங் ஹாலோட சைஸ் நமக்கு என்னவா அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16க்கு 16 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே அமைஞ்சிருக்கு. அதே போல் சன்லைட்டு உள்ளே வர்றதுக்கு தகுந்த மேனிக்க 4க்கு 3 அப்படிங்கிற சைஸில் ஸ்பேசியஸான விண்டோஸ் நமக்கு அமைச்சிருக்காங்க. இந்த வீட்டில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கலர் காம்பினேஷனும் பார்த்தோம்னா ஃப்ளோரிங் டைல்ஸுக்கு மேட்ச் ஆகிற மேனிக்க லைட் அண்டு டார்க் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு 60 இன்ச்சு டிவி வைக்கிறதுக்கு தகுந்த மேனிக்க கபோர்டில் டிவி ஷோகேஸ் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதோட தேவையான அளவுக்கு திங்ஸ் வைக்கிறதுக்கு தகுந்த மேனிக்க கேபினட் ஃபெசிலிட்டியோடு அமைச்சு கொடுத்துருக்காங்க. 4x2ங்கிற கிளாஸ்டு ஃபினிஷ்டு வெர்டிக்கல் டைல்ஸை யூஸ் பண்ணி ஃப்ளோரிங் டைல்ஸை பிளான் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேட்ச் ஆகிற மேனிக்க ஒரு அழகான ஃபால் சீலிங் ஒர்க்கும் நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட கிச்சன் ஏரியா. கிச்சன் ஏரியாவோட என்ட்ரன்ஸில் பார்த்தோம்னா ஆர்ச் டிசைனில் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் வித்து டைனிங் ஹால் 16க்கு 10 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் டேபிள் டாப் கம்ப்ளீட்டாக கிரானைட்டில் டிசைன் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலெல்லாம் நமக்கு அட்டாச்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனை பார்த்தோம்னா லைட் அண்டு டார்க் கலர் காம்பினேஷனில் டைல்ஸை யூஸ் பண்ணி அழகாக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சன் ப்ரொவிஷனில் எக்ஸாக்டர் ஃபேன்லேருந்து ஆரோ வாட்டர் ஃபெசிலிட்டியில் இருந்து
ஒவ்வொரு இன்டீரியர் ஒர்க்கும் பார்த்து கரெக்டாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. கிச்சனோட வாலில் லாஃப்ட் கொடுத்து அதுக்கு கீழே வந்து செல்ஃப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த செல்ஃப்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தோம்னா நமக்கு கபோர்டு ஒர்க்கில் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ஆவரேஜாக நம்ம வீட்டுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு கபோர்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஒரு 2.5 லட்ச ரூபா வரைக்கும் வரும். அப்படி இருக்கும்போது சொந்த வீட்டுக்கு பண்ணால் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பார்த்து பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா ரூம்ஸ்லையுமே ஒரு சிம்பிளான அண்ட் அழகான ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அடுத்ததாக பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம். இந்த ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் நமக்கு என்னவா அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10x10 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே அமைஞ்சிருக்கு. அதே போல் இதில் ஏசி ப்ரொவிஷனில் இருந்து யூபிஎஸ் ப்ரொவிஷன் வரைக்கும் எல்லா ஃபெசிலிட்டியோடு இதை அமைச்சு கொடுத்துருக்காங்க. டைனிங் ஹால்லேருந்து டைரெக்டாக பெட்ரூமுக்கு வர்ற மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம். இந்த வீட்டோட 3 பெட்ரூமும் பார்த்தோம்னா லிவிங் ஹால்லேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 3 பெட்ரூம்லேயும் போட்டிருக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் டோரும் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டு டிசைனில் வந்து நமக்கு போட்டிருக்காங்க. இதுலேயும் ஒரு சிம்பிளான ஒரு அழகான ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இந்த ரூமோட சைஸ் நமக்கு என்னவா அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10x10 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே அமைஞ்சிருக்கு. அதே போல் லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் ஒரு அழகான பெயிண்டிங் ஒர்க்கும் நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த 3 பெட்ரூம்லேயும் பார்த்தோம் அப்படின்னா ஏசி ப்ரொவிஷனில் இருந்து யூபிஎஸ் ப்ரொவிஷன் வைக்கிறதுக்கு தகுந்த மீனிக்க ஃபெசிலிட்டியோடு நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த செகண்ட் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் தான். இதில் வெஸ்டர்ன் க்ளோசெட்டு, ஷவரு, ஹெல்த் ஃபார் செட்டு, ஹீட்டர் பாயிண்ட்டுன்னு டாய்லெட்டுக்கு தேவையான சென்ட்ரல் ஃபிட்டிங் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே போல் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனும் பார்த்தோம்னா லைட் அண்டு டார்க் கலர் காம்பினேஷன்னு டைல்ஸை யூஸ் பண்ணி அழகாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து 19 பில்லர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கல் வந்து பார்த்தோம் அப்படின்னா சாம்பர் கல்லும், பூச்சுக்கு வந்து செட்டிநாடும், காங்கிரீட்டுக்கு வந்து அல்ட்ராடெக் சிமெண்ட்டும் வந்து நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க இப்போ இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூமை வந்து பார்க்கலாம். இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் நமக்கு என்னவா அமைஞ்சிருக்குன்னா 16x10 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட 3 பெட்ரூமுக்கும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு அழகான வால் பெயிண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேட்ச் ஆகிற மணிக்க ஒரு லைட் லெமன் கலர்லையே வந்து ஆப்போசிட் வாலில் பெயிண்டிங்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. 3 பெட்ரூம்லேயும் தேவையான அளவுக்கு செல்ஃப்ஸு கொடுத்து அதுக்கு வெளியில் வந்து கபோர்டு ஒர்க்கும் நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் ஒவ்வொரு பெட்ரூமுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் ஃபால் சீலிங் ஒர்க் வந்து நமக்கு பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் தான். இந்த பாத்ரூமோட சைஸ் நமக்கு என்னவா அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6x4 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே அமைஞ்சிருக்கு. வெஸ்டர்ன் க்ளோசெட்டு, ஷவரு, ஹெல்த் ஃபார் செட்டு, ஹீட்டர் பாயிண்ட்டுன்னு டாய்லெட்டுக்கு தேவையான சென்டர் ஃபிட்டிங் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே போல் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனும் பார்த்தோம்னா லைட் அண்டு டார்க் கலர் காம்பினேஷனில் டைல்ஸை யூஸ் பண்ணி அழகாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. நாம் பார்க்குற இந்த வீட்டோட ஃபர்தர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்த வீட்டை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் பார்க்கலாம். இது வரைக்கும் எங்களுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைத்து வியூவர்ஸுக்கும் நன்றி. இது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.